அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவர் இயேசுவோடு நிகழ்ச்சியில் என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே இந்த நாளிலே தியானிக்க இருக்கிற வேத வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கு எழுதின 1வது நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகிற பொழுது குற்றமற்றதாக இருப்பதற்காக காக்கப்பட கடவுது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ பரிசுத்தம், குற்றமற்றதாய் காணப்படுதல், இதுதான் தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கிறார். அந்த சமாதானத்தை கொடுக்கிற பொழுது அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை என்று சொன்னால் அங்கே பரிசுத்தம் இருக்கிறது கிடையாது. அங்கே சமாதானம் இல்லை என்றால் பொறாமை, காய்மகாரம், பகை, வெறுப்பு, மேட்டிமை, இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் இருக்கும். அப்போது ஒருவரோடு சமாதானமாக இல்லை என்று சொன்னால் பாருங்கள், அவர்கள் மேலே உங்களுக்கு பொறாமையாக இருக்கலாம், அல்லது அவர்கள் மேல் உங்களுக்கு பொறாமையாக இருக்கலாம், உங்கள் மேல் அவர்களுக்கு பொறாமையாக இருக்கலாம். பொறாமை, காய்மகாரம், அதெல்லாம் வெறுப்புணர்ச்சியில் ஏற்படுது பாருங்கள். அங்கே பரிசுத்தம் அல்ல. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. தேவன் விரும்புகிறது பரிசுத்தம் ஒன்று. ஆகவே தான் சொல்கிறாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வருகை எப்பொழுது இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அல்லவா? அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வருகிற பொழுது உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் அவருடைய வருகையின் போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அவர் வரும் நாளை நாம் அறிய மாட்டோம். ஆனால் நாம் ஆயத்தமாக இருக்க முடியும். எப்படி இருக்க முடியும்? ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும். அப்போது அதுதான் பரிசுத்தமாக இருப்பதற்கு ஒரு அடையாளம். பரிசுத்தமாக இருந்தால் குற்றமில்லாதவர்களாக இருப்போம். ஆவியிலும் ஆத்மாவும் சரீரத்திலும் ஆண்டவருடைய இயேசுடைய வருகை எப்பொழுது இருந்தாலும் நாம் ஆயத்தமாக இருக்கிறபடினாலே அவர் வரும்பொழுது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படும். இந்த காலை வேளையில் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கிற பிள்ளைகளாக அமருவோமா? நம்முடைய வாழ்க்கையில் யார் யார் கூட சமாதானம் இல்லாமல் இருக்கிறோமோ அவரோடு சமாதானம் இருக்க முடியும் ஒப்பு கொடுப்போமா? தேவன் நமக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு நம்மை பரிசுத்தமாக்குவார். அதே அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அப்போது சமாதானத்தின் தேவன் உங்களை பரிசுத்தமாக்குவார். சமாதானம் வேண்டுமா? அதனாலே பரிசுத்தம் வர வேண்டுமா? பொல்லாங்கானவற்றை எல்லாம் விட்டு விலகுங்கள். உலகம் வெறுக்கிறது, அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் வெறுக்கிறது, வேத வார்த்தைகளிலே வேண்டாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற காரியங்கள், இவைகளின் விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பாருங்கள். ஸோ பொல்லாங்கன் கொண்டு வரக்கூடிய எல்லா சோதனைகளிலும் இருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தராகிய தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எவைகளெல்லாம் பொல்லாங்கு என்று சொல்கிறார்களோ அவளை விட்டு விலக வேண்டும். பொல்லாங்கானதை நாம் செய்யவே கூடாது. தேவன் வெறுக்கிறத, வேதம் வேண்டாம் என்று சொல்கிறத செய்யக்கூடாது. அதுபோலவே நாம் வாழ்கிற அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் கட்டுப்பட்டு கீழ்ப்பணிந்து வாழும் நம்முடைய கடமை. அரசாங்க சட்டங்களுக்கு கீழ்ப்படிதல், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை கொண்டு வரும். குற்றமற்றவர்களாய் நம்மை காக்கும். ஆண்டவருடைய வருகையின் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது ஆண்டவரோடு கூட நாம் இருப்போம். விசுவாசிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை பரிசுத்தமாக்குவார் என்ற வசனத்தின்படியாய் கர்த்தர் எங்களை சமாதானத்துக்குள் நடத்தி எங்களை பரிசுத்தமாக்குவீராக. எங்களுடைய ஆவி, ஆத்ம, சரீரம் ஆண்டுடைய வருகையின் பொழுது குற்றமற்றதாய் காணப்படத்தக்கதாக கர்த்தாவே அதை நாம் காத்துக்கொள்ளும்படி எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, பொல்லாங்கான எல்லாவற்றையும் விட்டு விலகி ஆண்டவரே உமக்கு ஏற்ற பரிசுத்தத்திலே வாழும்படி எங்களை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.